அப்போ என்ன 10 ஓட்டில் 6 ஓட்டு வந்து ஏடிஎம்கேலேருந்து வருது, 4 ஓட்டு வந்து என்டிஏலேருந்து வருது. 6:4 ரேஷியோ. ஓகே, இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம், 3:2 ரேஷியோ. சரி, ஓகே. ஸோ இந்த சீட் ஷேரிங் வந்து ஐடியலாக 3:2 ரேஷியோவில் நடந்துருக்கணும். 3 இன் ஃபேவர் ஆஃப் ஏடிஎம்கே, 2 இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ. ஆனால் அது அப்படி நடக்கலை. எப்பவுமே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குதுன்னா ஒரு ஓட் பம்ப் அப் இருக்கும் அந்த பர்டிகுலர்லி தேசிய கட்சிகளுக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 11% ஓட் அப்படிங்கிறது முக்கியமாக நரேந்திர மோடிக்காக கிடைச்ச வாக்குகள், அது அப்படியே அசம்பிளி எலெக்ஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த காம்போ அப்படியே இப்போ சட்டமன்ற தேர்தல்னா என்ன வாக்கு சதவிகிதங்களை அவங்க அந்த, அதாவது அதிமுக தலைமையிலான அணி எவ்வளவு பெறும், பாரதிய ஜனதா தலைமையிலான அணி எவ்வளவு பெறும், அதுல தான் இந்த கால்குலேஷனே இருக்கு. இப்போ வந்து 24ல அவங்க வந்து they were supremely confident that North India won't ditch them. ஆனா North India ditched them. ரைட், சரி, அது ஒரு ஷாக் அவங்களுக்கு. கரெக்ட்டா? ஓகே, அந்த ஷாக்னால தான் அவங்க திரும்ப ஏடிஎம்கே கூட பேட்ச் அப் பண்ணாங்க. கரெக்ட்டா? ஏன்னா 29ல இன்னும் ஃபர்தரா 30 சீட்டு போச்சு வச்சுக்கோங்க. நார்த்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ யூஜிசி அஜிடேஷன்லாம் வந்திருக்கு, என்ன வேணுமாலும் ஆகலாம் அவங்களுக்கு. ரைட், இந்த டீல் அவங்க வெளியில சொல்லிருக்கலாம். எப்படி சொல்லுவாங்க? இல்ல இந்த டீல் அவங்களுக்கு போட்டிருந்தாங்கன்னா வெளியில சொல்லிருக்கலாம். நீங்க சொல்றீங்க பிஜேபிக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை விட குறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, பாதியா குறைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கிளவர் நெகோஷியேட்டர் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு. இப்ப பிஜேபி பாத்தீங்கன்னா 3 தடவை தான், 3 எலெக்ஷன்ல தான் அவங்களுக்கு எம்எல்ஏ வந்து. ஒன்னு தனியா நின்னு 96ல 1. அதுக்கு பிறகு டிஎம்கேவோட கூட்டணியில 4, அப்புறம் ஏடிஎம்கேவோட கூட்டணியில இப்ப 2021ல 4. சரி, வட தமிழ்நாடுனா தொண்டை மண்டலம் வச்சுக்கோங்களேன், அது பல்லவா டெரிட்டரி. சரி, ஓகே, அங்கதான் வந்து இப்ப கேமே இருக்கு. சரி, ரைட். அந்த 54 சீட் எப்படி பிரிய போதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆட்சிக்கு வரப்பாங்க. சரியா? டிவிகே பிளஸ் என்டிகே எப்படி போல் பண்ண போறாங்க, அதுதான் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேவோட ஃபைனல் ஃபிகரை நிர்ணயம் பண்ண போகுது. தமிழை நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் குறித்து திறனாய்வு செய்யக்கூடிய தேர்தல் ஆய்வாளர் திரு சுபாஷ் அவர்களோடு இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ரொம்ப சுமூகமாக, அட்லீஸ்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப சுமூகமாக தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய 3 பெரிய கட்சிகள், பாரதிய ஜனதா, அதுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி, அதுக்கு பிறகு டிடிவி தினகரனுடைய அமமுக, அவர்களோடு இந்த இடப்பங்கீட ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டாங்க. அது பற்றி உங்களுடைய ஃபர்ஸ்ட் கட் ரியாக்ஷன்? சரி, அதை விட ஃபர்ஸ்ட் கட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்களே சுமூகமா முடிஞ்சது சொல்லி. சுமூகமா முடிஞ்சது காரணம் பிஜேபி வந்து பயங்கரமா விட்டு கொடுத்துட்டாங்க. சரியா? அதனால தான் சுமூகமா அவங்களுக்கு முடிஞ்சது. சரி, ஓகே. இப்போ அமமுக பாமக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுத்துட்டாங்க. அது ஃபேர்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஒன்லி பிஜேபி மட்டும் தான் அன்ஃபேர். கரெக்ட். இப்போ நீங்க வந்து என்ன டெக்னிக்கலா, நான் மேத்தமெட்டிக்கலா போறேன். சரியா? நம்ம வில் செட் அசைட் ஆல் எமோஷன்ஸ். ஓகே, நான் மேத்தமெட்டிக்கலா போறேன். சரி, சரியா? இந்த கூட்டணி வந்து சுமார் 40% ஓட்டு வாங்க போறாங்க. ஓகே, ஓகே. இல்லாட்டா நீங்க பழைய லோக்சபா எலெக்ஷனுக்கு போங்க. என்டிஏ வந்து இதே ஃபார்ம்ல இல்ல, என்டிஏ தனியா பிஜேபி தலைமையில இருந்தது, ஏடிஎம்கே தலைமையில கூட்டணி இருந்தது. 2 கூட்டணி சேர்ந்தா 42% ஓட்டு. சரி, ஓகே. அதில் வந்து 24% ஏடிஎம்கே அலைன்ஸ் வாங்கினாங்க, 18% பிஜேபி தலைமையிலான என்டிஏ அலைன்ஸ் வாங்கினாங்க. சரியா? இந்த 42ல இருந்து இப்போ நிச்சயமா அவங்களுக்கு ஒரு 38லேருந்து 40 வரப்போகுது, குறைஞ்சபட்சம். சரி, ஓகே. ஸோ இந்த கட்சிங்க வந்து இதே ப்ரொபோர்ஷன்ல தான் அந்த ஓட்டை கொண்டு வர போறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 40% வாங்குறாங்க வச்சுக்கோங்க. சரியா? ஏடிஎம்கே பக்கத்துல இருந்து 23-24 வரப்போகுது. என்டிஏ வந்து 16-17 கொண்டு வர போறாங்க.
மேத்தமெட்டிக்கலா வாங்க. அப்ப என்ன 10 ஓட்டுல 6 ஓட்டு வந்து ஏடிஎம்கேல இருந்து வருது, 4 ஓட்டு வந்து என்டிஏல இருந்து வருது. 6:4 ரேஷியோ. ஓகே. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். 3:2 ரேஷியோ. சரி. ஓகே. ஸோ இந்த சீட் ஷேரிங் வந்து ஐடியலா 3:2 ரேஷியோல நடந்துக்கணும். 3 இன் ஃபேவர் ஆஃப் ஏடிஎம்கே, 2 இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ. ஆனா அது அப்படி நடக்கல. குறைஞ்சபட்சம் 40% அவங்களுக்கு வந்திருக்கணும்னா எஸ், கிட்டத்தட்ட 80ல இருந்து 90 சீட்டு வந்திருக்கணும். 80 சீட் எக்ஸாக்ட்லி. அப்படின்னு அது கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே தான் நான் 80 சொல்றேன். குறைச்சு தான் 80 சீட்டு. 200 சீட்டுக்கே 40%ங்கிறது 80 சீட். கரெக்ட். ஸோ கிட்டத்தட்ட 100 சீட் வந்திருக்கணும் என்டிஏக்கு. ஆனா 100 கொடுக்கல. ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 கூட இல்லை, அதுல பாதியா கம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 56 சீட். இந்த 3 பேருக்கு மட்டும் 56. 3 பேருக்கு 56. ஒரு இப்ப வந்து வாசனுக்கு ஒரு 2-3 சீட்டு கிடைக்கும். 3 பிளஸ் கிடைக்கலாம். கரெக்ட். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 9 சீட் கிடைக்குது வச்சுக்கோங்களேன். மிச்சம் எல்லாருக்கும் சேர்ந்து 65. நீங்க 100 கொடுக்க வேண்டிய இடத்துல சரி 65ஆக நீங்க குறைச்சிட்டீங்க. ரைட். அதுல வந்து பிக்கஸ்ட் இது பாத்தீங்கன்னா யார் விட்டு கொடுத்துருக்காங்கன்னா அது பிஜேபி தான். 2% இருக்கக்கூடிய அமமுக சரியா 11 சீட் நியாயமானது. இன்னைக்கு வந்து அன்புமணி கிட்டத்தட்ட 3% தான் ஓட்டு இருக்கும்னு எல்லாரும் எஸ்டிமேட் பண்றாங்க. ஏன்னா பாமக 5% உண்டு. அவங்க அப்பா 1.5% எடுத்துன்னு போறாரு. இவர் 3%. இவருக்கு 18 சீட்டு நியாயம், தப்பு கிடையாது. சரியா? நீங்க 2% கட்சிக்கு 11 சீட்டு கொடுக்குறீங்கன்னா 11% கட்சிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அது போல 5 மடங்கு. குறைஞ்சபட்சம் 55 சீட்டு. சரி, 5.5 மடங்கு. ஸோ கணக்கு பண்ணீங்கன்னா 60 சீட்டு கொடுக்கணும். சரி. ஆனால் இன்னைக்கு பிஜேபி வந்து 60 சீட்ல இல்லாமல் வெறும் 27 சீட். சரி, அந்த 33 சீட்டு வந்து பிஜேபி வந்து விட்டு கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கே. ஏன்? அந்த கேள்வியை வந்து அமித்ஷா தான் ஆன்சர் பண்ணணும், நைனா நாகேந்திரன் தான் ஆன்சர் பண்ணணும். சரி, ஓகே. என்கிட்ட கேட்டால் எனக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. நான் எப்படி அது ஏன்னு வந்து சொல்ல முடியும். ரைட். ஆனால் அந்த விட்டு கொடுத்துக்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு. ஓகே. 60 சீட்டு நிற்க வேண்டிய இடத்துல உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு நீங்க 60 சீட்டு நிக்கணும், இல்லாட்டி 55ஆவது நின்றுக்கணும். அப்படி இல்லை ஒன்றும் இல்லாமல் நம்ம 2011க்கு போவோம். தேமுதிக அன்னைக்கு வந்து இதே 11% ஓட் ஷேர் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு அந்த 11%க்கு ஜெயலலிதாவே அம்மாவே வந்து 41 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ 11%க்கு 41 இடம் தான். அன்னைக்கு எப்படி இருந்துட்டுன்னா அன்னைக்கு வந்து அம்மா தலைமையிலான அதிமுக வந்து 30% மேல கோர் ஓட்டு பேங்க் அவங்க கிட்ட இருந்தது. விஜயகாந்த் வந்து 11 தான் கொண்டு வந்தான். 3:1. இன்னைக்கு 3:2. ஓகே. ஆனாலும் 27 சீட்ல வந்து உங்க கணக்குகள்ல நான் வந்து ஐ வாண்ட் டு பில்ட் அதர் ஆர்குமெண்ட்ஸ். எஸ். ஓகே. ஸோ ஒன்று வந்து இந்த எப்பவுமே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுனா ஒரு ஓட் பம்ப் அப் இருக்கும் அந்த பர்டிகுலர்லி தேசிய கட்சிகளுக்கு. ஸோ இப்போ நீங்க சொல்ற அந்த 11% ஓட் அப்படிங்கிறது முக்கியமாக நரேந்திர மோடிக்காக கிடைச்ச வாக்குகள் அது அப்படியே அசம்பிளி எலெக்ஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? ஃபர்ஸ்ட் கேள்வி. அந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் உங்களுக்கு அநேகமாக ஆகிடும். சரியா? ஏன்னா இப்போ நீங்கள் நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடுறவன், நரேந்திர மோடிக்காக ஒருத்தன் ஓட்டு போடுறான்னா அவனால் திமுகக்கோ ராகுல் காந்திக்கோ ஓட்டு போட முடியாது, காங்கிரஸுக்கோ ஓட்டு போட முடியாது. ஸோ அதிமுக ஓட்டு போடலாம் இல்லையா? அதனால அவனால அதிமுகவுக்கு ஓட்டு போட முடியும். ரைட். ஏன்னா இன்னைக்கு வந்து மோடியோட ஸ்வான் இனிமையான காங்கிரஸ். ஓகே. திமுகவும் மோடிக்கு அதோட பெரிய இனிமி இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். ரைட். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவனால வந்து அந்த 11% போட்டிருக்காங்களா அவங்களால திமுகக்கோ காங்கிரஸ்க்கோ ஓட்டு போடுறதுக்கு அவங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அவங்களை ஆப்வியஸா டீனா தேர்ஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ், இவங்க தான் போட்டாகணும். மேபி 1 or 2% விஜய்க்கோ சீமானுக்கோ போகலாம். இல்ல நான் போகவே இல்லைன்னே வச்சு. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா ஒன் பாசிபிலிட்டி. எஸ். நாட் மை ஆர்குமெண்ட். I'm just presenting. கரெக்ட். ஒன்னு வந்து நார்மலி அண்ட் இன்னொரு இது வந்து நீங்க அது 11% மோடிக்காக தான் விழுந்த ஓட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கட்சியும் ஆர்கானிக்கா வளர்ந்துருக்கு. 3% சொல்லல. ஓகே. அதுக்கு பல்வேறு காரணங்கள். அதுக்கு அண்ணாமலை போட்ட எஃபர்ட்ஸ் இருக்கு. ஓகே. அண்ணாமலைக்கே அதுல ஒரு ஓட் பேங்க் இருக்கு அவரோட பர்சனல் நேமுக்கே. ஓகே. இப்ப நம்ம 21 எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி 16க்கு போங்க. 16ல பிஜேபிக்கு எவ்வளவு கிடைச்சது? 2% வாங்கினாங்க. ஓகே. தனியா நின்னாங்க. அது தனியா நின்னு. எஸ். அது என்னன்னா 16ல 2% வாங்கினவங்க 21ல கூட்டணியில இருந்ததுனால we don't know எவ்வளவு அவங்களோடதுன்னு. தென் நம்ம 24ல அது 11% போகிறது நாடாளுமன்ற தேர்தல். எஸ். ஓகே.
ஸோ இந்த ஜம்பை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு சாரார் சொல்றது என்னன்னா, இது வெறும் 2% பார்ட்டி தான். அதிகமா போனா ஐம் ஓன்லி பிரசன்டிங் திஸ், ஓகே, அதிகமா போனா 4% போயிருக்கலாம். ஆனா there was certainly a bump up during 2024 நாடாளுமன்ற தேர்தல். அதை மட்டுமே வச்சு நாம வந்து அவங்களுக்கு 60 சீட்டெல்லாம் தர்றது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அதை நம்ம அதை பார்க் பண்ணிப்போம். இட் இஸ் கம் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு உண்மையிலேயே 11% இருக்குன்னே வச்சுப்போம். ஓகே, ஏடிஎம்கேயோடைய ஆக்சுவல் பர்சன்டேஜ் இன்னைக்கு அவங்க தனியா போய் நிக்கிறாங்கன்னா அவங்களுடைய கோர் ஓட்டர் பேஸ் என்ன? சுமார் 23 24%. 23 ஆமா, நீங்க இந்த அது குறையாம இருக்கும். 25ன்னு வச்சுங்க. 23 24%. ஓகே, ஏன்னா அது அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்க. தனியா தான் போனாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. தேமுதிக மட்டும் தான் கூட இருந்தது. அது பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஆமா, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. ஆனா அதே இது அவங்க வந்து இப்ப நம்ம ஹைப்போதெட்டிக்கலி தட் இஸ் வேர் தி டிஃபரன்சஸ். 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்த காம்போ அப்படியே இப்ப சட்டமன்ற தேர்தல்னா என்ன வாக்கு சதவிகிதங்களை அவங்க அந்த, அதாவது அதிமுக தலைமையிலான அணி எவ்வளவு பெறும், பாரதிய ஜனதா தலைமையிலான அணி எவ்வளவு பெறும், அதுலதான் இந்த கால்குலேஷனே இருக்கு. என்ன கேட்டா இப்ப நம்ம இந்த ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் அது செட்டில் பண்ணிருக்கோம். ஆனா அந்த எப்படி சொல்றது, அதுக்கான ஒரு டிசையர், விருப்பம் 2 பேருக்குமே இல்லை. ரைட்டா? நீ ஒரு எலெக்ஷன் தோக்கறத பத்தி எனக்கு கவலை இல்லை. தனியா நின்னா நிச்சயமா தோக்க போறாங்க. 100% தோத்து போயிடுவாங்க. கண்டிப்பா தோத்துடுவாங்க. ரைட்? அதிமுக தலைமையிலான அணியும் தோக்கும், பாரதிய ஜனதா தலைமையிலான அணியும் தோக்கும். ஒரு வேலையுமே பண்ணாம திமுக ஜெயிக்க முடியும். கரெக்ட். ஓகே, இப்ப இவங்க 2 பேரும் நாம் பெருசா நீ பெருசா இல்ல, என்னுடைய ட்ரூ வேல்யூ என்ன, உன்னுடைய ட்ரூ வேல்யூ என்ன அப்படிங்கிறதுக்கு 2026ல கூட்டணியே பண்ணாம இருந்திருக்கலாமே. கூட்டணியே பண்ணாம இருந்திருக்கலாம். பட் அவங்க வந்து கூட்டணி வச்சதுக்கு காரணம் வந்து ஆட்சியே பிடிக்கணும்னு சொல்லிதான். யாருக்கு ஆட்சி பிடிக்கிறதுல இம்பார்ட்டன்ஸ்? இப்போ பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு 2026 இஸ் சர்வைவல் கேம். சரி, சரியா? அவங்களுக்கு தான சர்வைவல். அவங்க தான் சர்வைவல். பிஜேபிக்கு சர்வைவல் கிடையாது. எஸ், பிஜேபிக்கு சர்வைவல் இல்ல. நீ உன்னோட 11 வந்து 7 ஆகலாம், 17 ஆகலாம். சரியா? இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எனி பிக் டிஃபரன்ஸ். ஓகே, ஆனா அவங்க மேபி 29 எலெக்ஷன்ல இங்கிருந்து வந்து ஒரு 30 எம்பி தேவைப்படலாம், 25 எம்பி தேவைப்படலாம். அந்த பாயிண்ட்ல இருக்காங்க. இப்போ 2024 லோக்சபா எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா, ரைட், தமிழ்நாட்டில் ஒன்னா நின்று 14 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. கரெக்ட். ஓகே, அது ஒரு ஸ்னோபாலிங் எஃபெக்ட் கிடைச்சிருந்தா அது 20 சீட்டா கூட மாறி இருக்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து 24ல அவங்க வந்து they were supremely confident that North India won't ditch them. ஆனா நார்த் இந்தியா டிச் தம். ரைட். சரி, அது ஒரு ஷாக் அவங்களுக்கு. கரெக்ட்டா? ஓகே, அந்த ஷாக்னால தான் அவங்க திரும்ப ஏடிஎம்கே கூட பேட்ச் அப் பண்ணாங்க. கரெக்ட்டா? ஏன்னா 29ல இன்னும் ஃபர்தரா 30 சீட்டு போச்சு வச்சுக்கோங்க. நார்த்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ யூஜிசி அஜிடேஷன்லாம் வந்திருக்கு. என்ன வேணுமா ஆகலாம் அவங்களுக்கு. யூபிலேயே ஏன்னா 20% கிட்டத்தட்ட கரெக்ட் பிராமணர்கள், அப்பர் காஸ்ட் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில. எஸ். சோ இப்போதான் அந்த ஆர்குமெண்டோட கோர்க்கு வர. கரெக்ட் கரெக்ட். நீங்க அப்போ வந்து மேபி அந்த 29 எலெக்ஷனை மைண்ட்ல வச்சிருந்து அவங்க ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களா? பட் அதை அவங்க ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். அது எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்? இப்போ நான் சொல்றேன் இப்போ திமுகவும் காங்கிரஸும் அதே மாதிரி அதிமுகவும் காங்கிரஸும் பல்வேறு சமயங்கள்ல அலைன்ஸ்ல வச்சு இருந்திருக்காங்க. அவங்க வந்து லோக்சபாக்கு ஒரு ஃபார்முலா, அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா. கரெக்ட். சரி, அந்த ஃபார்முலா இருந்திருக்கு. ஓகே, லோக்சபால வந்து ஏடிஎம்கே 1/3 தான் நிற்பாங்க, காங்கிரஸ் 2/3 நிற்பாங்க. இவங்க அதே மாதிரி வந்து அசம்பிளியில் வந்து 2/3 நிற்பாங்க, அவங்க 1/3 நிற்பாங்க. இது பல வருஷங்கள், ஒரு 2 டிகேட் இந்த ஃபார்முலா 80s வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து இவங்க கம்யூனிகேட் பண்ணிருக்கலாம். ஓகே, நாங்க 29 லோக்சபால பிஜேபிக்கு ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாட்டி இங்க காம்ப்ரமைஸ் பண்ணினால அங்க அதிகமா சீட். இப்போ சிம்பிள் லாஜிக். இப்போ கோயிங் பை த கரண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் பிஜேபிக்கு 10 சீட் கொடுக்கணும் லோக்சபால. ரைட். அப்புறம் இவங்க சொல்லிருக்கலாம் 29 லோக்சபால உங்களுக்கு 10க்கு பதிலா உங்களுக்கு 14 தரோம், அதுக்கு பதிலா இங்க நீங்க எங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுங்க. ரைட். இந்த டீல் அவங்க வெளியில சொல்லிருக்கலாம். இல்ல இந்த டீல் அவங்களுக்கு போட்டிருந்தாங்கன்னா வெளியில சொல்லிருக்கலாம். இல்ல அதுதான் எனக்கு தெரியல. சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இந்த அவுட்ரேஜ் இருந்திருக்காரு அந்த கேடர் மத்தியில், அந்த பிஜேபியோட சப்போர்ட்டர்ஸ் மத்தியில். ஓகே, நேற்றுக்கு மதியானது மெல்ட் டவுன், அந்த மெல்ட் டவுன் நடந்திருக்காது.
இதுக்குள்ள நம்ம கொஞ்சம் டீடைல் நான் சொல்லுவோம். நம்ம we don't know anything. நம்ம வெளியில இருந்து பேசுறோம். வெளியில இருந்து ஸ்பெகுலேஷன் தான். சோ நம்ம ஒவ்வொண்ணா இத வந்து அன்ரேவல் பண்ண பார்க்கறோம்னா முதல்ல வந்து பிஜேபி இந்த வெளியில இந்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றது வந்து அது டிஎம்கேயும் அதை ரொம்ப பெருசாக்கினாங்க. பாருங்க, அமித்ஷா விரல் சொடுக்கினாருன்னா எடப்பாடி அப்படியே நேரா போய் கீழே விழுந்துடுறாரு, கால்லயே விழுந்துடுறாரு, இவங்க எல்லாம் வந்து டெல்லியில இருந்து ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ப்ராபகண்டா பண்ணாரு. அது இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் பிஜேபி வந்து வேற சில இது மட்டும் சொல்லல. அவர் இங்க ஒவ்வொரு தடவை வரும்போது என்டிஏ கவர்மெண்ட்னு சொன்னாங்க. ஒரு தடவை கூட வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார் அப்படின்னு பளிச்சுன்னு சொல்லல. கேட்டா அவர் தாங்க தலைமை வகிக்கிறாரு, அவர் தான் அப்படின்னு ஒரு மாதிரி மழுப்பலா தான் சொன்னாங்க. பட் ஓப்பனா அவங்க எப்ப பார்த்தாலும் என்டிஏ கவர்மெண்ட் அது வந்து அமித்ஷாவா இருக்கட்டும், நரேந்திர மோடியா இருக்கட்டும், பியூஷ் கோயலா இருக்கட்டும், டெல்லியில இருந்து வரவங்க எல்லாம் they were only talking என்டிஏ கவர்மெண்ட். not that there is anything wrong. ஆனாலும் அவங்க அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நீங்க வந்து ஒரு டிஸ்கஷன் அப்படின்னா டெல்லிக்கு போவீங்க. அமித்ஷா என்ன கூப்பிட்டு அனுப்புறாரு. இதே இது வந்து ஜெயலலிதா இருந்தா எல்லாரும் வந்து படையெடுத்து இங்க வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பட் ஃபைனல் டீல் பார்க்கும் பொழுது நீங்க சொல்றீங்க பிஜேபிக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை விட குறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, பாதியா குறைச்சு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கிளவர் நெகோஷியேட்டர் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு. ஒன்று, ஈக்குவலி அவர் கிளவர் நெகோஷியேட்டராகவே இருக்கட்டும், உடைக்க வேண்டாம், அப்படியே விட்டுட வேண்டாம் அப்படின்னு ஒரு கால்குலேஷனை சென்ட்ரல் பிஜேபி எடுத்திருக்கு. ஓவர் ரைடிங் ப்ராபப்ளி இங்க இருந்து ஏதாவது கொஞ்சம் என்னங்க இவ்வளவு தூரம் விட்டு கொடுக்கலாமான்னு கேட்கறதுக்கு அப்பா எனக்கு தெரியும் சும்மாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து சொன்னாங்களா இல்லையா நம்மளால ஊகிக்க முடிகிறது. அப்படி ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு இல்ல, அந்த கிளாரிபிகேஷன் அவங்க தான் கொடுக்கணும். பட் நம்ம வந்து இதுல ஒரு ஆர்குமெண்ட் கொண்டு வர பார்க்கணும். ஏன்னா ஆப்வியஸா தெரியுது இட் இஸ் லெஸ். இப்ப நீங்க 60ம்பீங்க, நான் 40ம்பேன். அட் 40 நான் ரொம்ப சந்தோஷமா ஆஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் பிஜேபி விட்டுருவேன். ஆனா இது வந்து 30 கூட கிடையாது, 27ல வந்து நிக்கிறது. காங்கிரஸோட ஒரு சீட்டு கம்மி. கரெக்ட். அப்ப வேற அங்க கால்குலேஷன் இருக்கு. ஒண்ணு, அந்த கால்குலேஷனை நான் 2-3 பார்க்குறேன். அதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் வேணும் எனக்கு. ஒன்று, நீங்க சொல்லிட்டீங்க ரொம்ப தெளிவா, பிஜேபிக்கு ஒரு ஒரி இருக்கு. அடுத்த 2029ல என்ன நடக்கும், நம்ம எங்கேயாவது எக்ஸ்ட்ரா சீட்ஸை தேடணும். அண்ட் இப்போ வந்த மாதிரி அந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே போயிடக்கூடாது. we should go above the mid point. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கவனிக்கணும். ஒன்று. ஓகே, ரெண்டாவது, இன்னி தேதிக்கு நம்ம வந்து முறைச்சிக்கலாம், புஷ் பண்ணலாம், இல்லைன்னா நான் வந்து ஐ வில் பிரேக் அண்ட் ஐ வில் கோ அவுட்னு சொல்லலாம். இன்னி தேதிக்கு எப்படியாவது டிஎம்கேயை பதவியில் இருக்க விடக்கூடாது. இந்த காம்பினேஷனுக்கு பிறகு ஏடிஎம்கே ஜெயிக்குமா இல்லையான்னு தெரியாது. பட் அவங்களை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய இது என்ன நான் ஃபீல் பண்ணுறேன்னா, மேபி அவங்க 29 எலெக்ஷனை வச்சு தான் இதை வந்து இந்த காம்ப்ரமைஸுக்கு ஒத்துன்னு வந்துப்பாங்க. ரைட், 29 லோக்சபா எலெக்ஷனை வந்து ஒரு மைண்டில் வச்சுட்டு, அண்ட் ப்ளஸ் they might also sensed, okay, this election is a close election. Okay, it is imperative to have at least 10-15 MLAs. Okay, ஸோ அதனால இந்த காம்ப்ரமைஸை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், மகாராஷ்டிராவில் வந்து அவங்க இவ்வளோ தூரம் க்ரோ ஆனதுக்கு காரணம் என்னென்னா, அட் எனி பாயிண்ட் அவங்க கையில் வந்து ஒரு 30-40 எம்எல்ஏயாவது குறைஞ்சபட்சம் இருந்தாங்க. ஒரிசாவில் கூட லாஸ்ட் 15 இயர்ஸில் அட் எனி பாயிண்ட் இருந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தாங்க. கரெக்ட் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போஸ்ட் ஜெயலலிதா பீரியடில் அவங்க கையில் தமிழ்நாட்டில் வந்து எம்எல்ஏஸ் இல்லாமல் போயிட்டாங்க. அன்னைக்கு அவங்க கையில் 10-15 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா வேற மாதிரி விளையாட்டு இருந்தது. பிஜேபி பார்த்தீங்கன்னா 3 தடவை தான், கரெக்ட், 3 எலெக்ஷன்ல தான் அவங்களுக்கு எம்எல்ஏ வந்திருக்கு. எஸ், ஒன்று தனியா நின்று 96ல 1. எஸ், அதுக்கு பிறகு டிஎம்கேவோட கூட்டணியில 4, அப்புறம் ஏடிஎம்கே கூட்டணியில இப்ப 2021ல 4. ரைட், 2001க்கு அப்புறம் 2021 தான். கரெக்ட். ரைட். சோ நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். சுத்தமா ரெப்ரசன்டேஷனே கிடையாது. இப்போ கூட நீங்க எடுத்துக்கங்களேன், இப்போ வரக்கூடிய ஒப்பீனியன் போல்ஸ் பாருங்க. ஓகே, எல்லா ஒப்பீனியன் போல்ஸுமே நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான். நம்ம ஒரு 2 months முன்னாடி பேசினோம், அதே தான் இப்போ பிரதிபலிக்குது. யார் ஜெயிக்க போகிறாங்களோ 125 சீட்டு
எந்த அலைன்ஸ் யார் தோக்க போகிறாங்களோ 105 சீட். சரியா, அந்த மாதிரி க்ளோஸாக இருக்குது. அதாவது ஒரு சில போல்ஸ் வந்து இவங்க 125 டிஎம்கே வாங்க போகிறாங்க சொல்கிறாங்க. ஒரு சில ஒப்பீனியன் போல் வந்து ஏடிஎம்கே வந்து 125 வாங்க போகிறாங்க. இதில் மோஸ்ட் கிரெடிபிள் போலாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க இது வரைக்கும் வந்ததில்லை? ஏன்னா எனக்கு somehow I am a little uncomfortable. இது வரைக்கும் வந்திருக்கிற போல் எல்லாமே ரொம்ப வீக்காக அதோடைய மெத்தடாலஜிலேருந்து ஒன்றுமே நமக்கு சரி. எல்லா போல்ஸ்லேயும் சம்வேர் ஒரு ஃப்ளா இருக்குது. ஓகே, அந்த ஃப்ளா இல்லாத போல்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, அப்படி இல்லாட்டா க்ளோஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஓட் ஷேர் ஒரு சிலவங்க வந்து ஓரளவு க்ளோஸாக கொண்டு வராங்க. 2 பேருமே அவரிங் அரௌண்ட் 38-39% மார்க் சொல்லி. சரி, அது வந்து நேத்திக்கு வந்த போலும் அப்புறம் அந்த ஏபிபி மேட்ரிக்ஸ் போலும் ரெண்டும் கிட்டத்தட்ட அதுதான் பிரதிபலிக்குது. ஓகே, ஐ திங்க் 38 to 39 இந்த ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே வாங்க போகிறாங்க. 15% வந்து விஜய் வாங்க போகிறாரு, 14 to 16%. அதே மாதிரி சீமான் வந்து 6 to 8% வாங்க போகிறாங்க. ஐ திங்க் அந்த போல் வந்து இந்த மாதிரி வரக்கூடிய போல்ஸ் வந்து ஓரளவு ஐ திங்க் இட்ஸ் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் த கிரவுண்ட் ரியாலிட்டி மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஏன்னா அந்த ஒரு 5 to 6% ஸ்விங் வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆகும். அது இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம், எப்படி வேணுமால போகலாம். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஈவன் 2% ஸ்விங்கே எஸ் கம்ப்ளீட்டாக கேமை சேஞ்ச் பண்ணிடுங்கிற மாதிரி இல்லை. ஆமாம், அவங்களுக்கு இப்போ வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆக போகுது. இப்போ ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. எப்படின்னா டிஎம்கே would have got 39% votes, but NDA would have got only 37% votes. But seats வந்து NDA would have got higher number of seats. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலலாம் டிஎம்கே ஜெயிச்சா 50, 52, 54% அவங்க ஜெயிப்பாங்க. கரெக்ட், ரைட். பட் ஜெயிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ட்ரை கார்னர் ஃபைட்டில் ஃபர்ஸ்ட் 42 இருந்தாலே போதும். 42 இல்லை, ஒரு சில கான்ஸ்டிட்யூன்சில 37, 36 போகும். கரெக்ட், ரைட். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேட்டட், அதாவது டிஎம்கேக்கு வந்து பயங்கரமாக அர்பன் ஏரியாஸில் வந்து ஸ்வீப் பண்ண போகிறனால அது உங்களுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் கூட இப்போ வரலாம். ஸோ அதனால மேபி அவங்க வந்து மேபி அது ஒரு காரணமாக கூட இருந்துக்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி க்ளோஸ் எலெக்ஷன். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி கோலிஷன் கவர்மெண்ட். ஸோ நம்ம கீழே 10-12 எம்எல்ஏ இருந்ததுன்னா அங்கே நம்ம மினிஸ்டராவது நமக்கு கிடைக்கும். கரெக்ட், 2-3 மினிஸ்டர் கிடைக்கலாம்னு சொல்லி அப்படின்னு இருக்கலாம். இல்லாட்டி 29ல வந்து they would have entered into some gentleman agreement. ஓகே, ரைட். அது நமக்கு தெரியாது. இங்க கோலிஷன் கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா 29 will be very different. ஏன்னா 29ல naturally they will support ADMK வந்து go ahead, நான் உன்னை ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா you are dependent on them. சரி, எனக்கு அப்படியும் இல்லாட்டா அவங்க ஃபோக்கஸ் தமிழ்நாட்டிலே இல்லை, அப்படி கூட நீங்க இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். சரியா, இது வந்து தனி தெளிச்சு விட்டுட்டாங்க. நீ வந்து நம்ம பெங்கால ஃபோக்கஸ் பண்ணோம், அதுதான் அவங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி கேரளால வந்து ஒரு 10 சீட்டாவது ஜெயிக்கணும். சரி, தமிழ்நாடு வந்து லெட்ஸ் லீவ் இட் கம்ப்ளீட்லி டு எடப்பாடி. அவர் 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். அவரால் முடிஞ்சா ஜெயிச்சு வரட்டும், ஃபைன். மேபி இதுல இருந்ததுனால எல்லாத்தையும் வந்து மேபி இதனால தான் வந்து ஐ திங்க் அண்ணாமலையும் அவங்க வந்து கொஞ்சம் சைட்லைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு டேக் ரெஸ்ட் அண்ட் கம் பேக். அவரை வந்து ரிசர்வ்ல அவரை வந்து சூப்பர் சப்ஸ்டிட்யூட்டா யூஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். சரி, இப்போ எனக்கு வந்து ஒரு சம்மரைஸ்டா இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு 2 கூட்டணியும் நம்ம கடைசியா பேசினப்ப நிறைய விஷயங்கள் क्वेश्चन மார்க்கா இருக்கு. எஸ். இப்போ 2 கூட்டணியும் ரொம்ப தெளிவா இருக்கு. எஸ். இந்த பேசிஸ்ல ரீஜனா பார்த்தோம்னா அதுக்கு ரொம்ப நம்ம உங்களுடைய ஃபுல் கணக்குக்குள்ள போக வேண்டாம். சென்னை அண்ட் சரவுண்ட்ஸ் வந்து who has an edge னு சொல்றீங்க? DMK has an edge. சென்னை அண்ட் சரௌண்டிங்ல 36 சீட் இருக்கு. ஐ திங்க் அபவுட் 30 சீட்ஸ் அவங்களுக்கு ஈஸியா போயிடும். 30 and 6 அந்த அளவுக்கு போயிடும். ஆமா, லாஸ்ட் டைம் 35-1. In fact, that is going to come down to 36. அது ரைட். ஏன்னா இப்போ வந்து போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? எதுக்கு இல்ல பெரிய சேஞ்ச் இல்ல விஜய் இருக்காரு. இருந்தாலுமே ஏன்னா சென்னையில நிறைய ஓட்ஸ் வந்து விஜய்க்கு போற மாதிரி ஒரு ஒரு அப்பியரன்ஸ் இருக்கு. எஸ் எஸ் எஸ். ஓகே, சரி, 36 உங்களோடது. எஸ். அடுத்து அப்படியே நம்ம நெக்ஸ்டா போவோம் குயிக்கா. டெல்டா லாஸ்ட் டைம் வந்து 31-5. ஓகே, இந்த வாட்டி வந்து மேபி 27-9 ஆகலாம். ஸோ அங்கேயும் வந்து டிஎம்கே. சரி, அப்போ வந்து வட தமிழகம் இந்த 1 year பெல்ட் அங்க வருவோம், அதை லாஸ்ட்ல வச்சுப்போம். சரி, ஓகே. அடுத்து எங்க போறீங்க? அடுத்து வந்து சவுத்துக்கு போவோம், பாண்டியா. சரி, ஓகே. இது வந்து 60 சீட்டு, 36 in favor of ADMK. ஓகே, சரி, 24 in favor of DMK. சரி, ஓகே. அப்புறம் ஃபர்தர் கொங்கு எங்களுடைய கிளாசிஃபிகேஷன்ல கொங்கு சைட். சரி, அதுல பாத்தீங்கன்னா 48, அதுல வந்து 33 to 35 in favor of ADMK. அங்கதான் அவங்களுடைய ஃபுல் ஸ்கேல் ஸ்வீப். ஸோ பாண்டியா பெல்ட் அண்ட் கொங்கு பெல்ட் ரெண்டும் சேரும் பொழுது எஸ்
உங்களுக்கு அங்கவே Yes. வந்து உங்களுக்கு ஒரு 70க்கு மேல Correct. இடம் கிடைச்சது. கரெக்ட் கரெக்ட். இப்போ நம்ம சரி. 180 சீட்டு முடிச்சிட்டோம். 54 ஆமா. சீட் தான் ஆ. பாக்கி. ம். இந்த 54 சீட்டு தான் வந்து யார் ஜெயிக்க போறாங்கன்னு இட்ஸ் கோயிங் டு டிட்டர்மைன். ஓகே. இப்போ இந்த 180 சீட்ல எப்படி வந்தது? டிஎம்கேக்கு 30 பிளஸ் 26 ம். 56. ம். சவுத்தில் எவ்வளவு? 24. ம். எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 56, 60, 80. 80 ஆச்சு. 80. அப்புறம் இவங்களுக்கு 70. இல்ல இதுல வந்து 12 சீட் வந்து இதுல வாங்குறாங்க. கொங்குல டிஎம்கே. சோ எவ்வளவு ஆச்சு? 92. 92. இவங்க 88. ஆமா. மிச்சம் இருக்கிற 88 சீட்ஸ். ஓகே. அவ்வளோ க்ளோஸ். ஓகே. சரியா? 92 92, 88. 88. 92 88. ஓகே. இன்னும் வரைக்கும் 54 சீட்ஸ். ஓகே. ஓகே, அதுதான் வட தமிழ்நாடு. சரியா? அங்கதான் பேட்டில் நீங்க கிரவுண்ட். வட தமிழ்நாடுங்கிறது சேலம் வரைக்கும் எடுக்கிறீங்க. இந்த சென்ஸ். இல்ல சேலம் வந்து கொங்குல கொங்குல போயிடும். சேர்த்து. சரியா? கள்ளக்குறிச்சி வந்து வட தமிழ்நாட்டுல ஓகே. வந்துரும். சரி. சரியா? ஓகே. அந்த மாதிரி. ஓகே. சரி, வட தமிழ்நாடுனா தொண்டை மண்டலம் வச்சுக்கோங்களேன். வந்து ஓகே. பல்லவா டெரிட்டரி. சரி. ஓகே, அங்கதான் வந்து இப்ப கேமே இருக்கு. சரி. ரைட். அந்த 54 சீட் எப்படி பிரிய போதோ ம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஆட்சிக்கு வர போறாங்க. பா. சரியா? சரி. ஏன்னா அப்ப எல்லா கேளுங்க, பார்ட்டியும் கேளுங்க. விட்டுருங்க, இத மட்டும் இல்ல, இல்ல, ஃபோக்கஸ் இல்ல, இல்ல, பண்ணுங்க. இங்கதான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடுது. ஆ. ஏன்னா இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. சரி. அந்த பக்கம் விஜய் உள்ள என்ட்ரி கொடுக்கிறார். சரி. விஜய் என்ட்ரி கொடுத்து விசிகேயோட வாட்ஸ்அப் பயங்கரமா பிரிக்கிறார். சரி. ஓகேயா? ஓகே. ரைட். ஸோ இந்த ரெண்டு கம்யூனிட்டியுமே சேர்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50% ஆஃப் த பாப்புலேஷன். ஓகே. ஓகே, 55% இன் எவ்ரி கான்ஸ்டியூன்சி. ஓகே. ஓகே, ஆனா இந்த ரெண்டு ஓட் பேங்க்கும் இட் இஸ் நாட் யுனைடெட். சரியா? ஒன்னு வந்து விஜய் அண்ட் திருமாவளவன் பிரிச்சுக்க போறாங்க. இன்னொன்னு வந்து அன்புமணி ராமதாஸும் தந்தை மருத்துவர் ராமதாஸும் அதை உடைக்கிறாங்க. ஆனா ஈக்குவலா உடைக்க போறது இல்ல. ஏன்னா நீங்களே சொன்னீங்க 3% 1.5%. இல்ல அதுதான். அது எப்படி பிரிக்க போறாங்க, எப்படி உடைய போகுது தான் வந்து இட்ஸ் a big question mark. இட் இஸ் a puzzle at this point. எங்களால சால்வ் பண்ண முடியல. ஓகே. ரைட். ஏன்னா ரொம்ப பேர் சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க, நாங்க யாருக்கு ஓட்டு பண்ணோம் தெரியல. அதே மாதிரி வந்து விசிகேயோட சப்போர்ட்டர்ஸும் எங்களுக்கு வந்து விஜய் வந்து இன்னும் பெட்டா தெரியறாரு, நாங்க விஜய்க்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு அவங்க இன்னும் மனசு செல்ல. ஸோ அந்த 54 சீட்டு எப்படி பிரிய போகுது? ஓகே, 40-14 போதா ஒரு பக்கம், இல்லாட்டி அதுவும் 27-27 ஆக போதா? ஓகே. சரியா? இப்போ அங்கதான் கேமே இருக்கு. சரி, இந்த 54 சீட்டு யார் மைக்ரோ மேனேஜ் பண்றாங்களோ, ஓகே, யார் இதுல வந்து கண்டிப்பா வந்து இது பண்றாங்களோ அவங்க தான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி 50 எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே மேட்டர்ஸ் தான். பட் இந்த 54 சீட் வந்து ரொம்ப 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 குரூஷியல். இந்த 54 சீட் எப்படி பிரிய போதோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டாலின் முதல்வரா, எடப்பாடி முதல்வரா. ஓகே, இந்த 54 சீட் இல்லாம 92-88 அவ்வளோ க்ளோஸ். ஓகே. ஓகே, மிச்சம் இருக்கிற 180 சீட்ல இந்த 54 எப்படி போகுது? ரைட். அதில் தான் வந்து இந்த கருத்து கணிப்புகள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வருது. ஒரு சிலர் வந்து நார்த் தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. ஒரு சிலவங்க வந்து அன்புமணி ராமதாஸ் பக்கம் ஃபுல்லாக 1 இயர் கன்சால்டேஷன் இருக்கிறதுனால தட் வில் ஹெல்ப் வந்து ஏடிஎம்கேன்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ அந்த 54 சீட் வந்து கொஸ்டின் மார்க். ஓகே. ஸோ நல்லா ஓரளவுக்கு அந்த பிக்சர் நல்லாவே கொடுத்துட்டீங்க. இது வரும் நாட்கள்ல வந்து, அதாவது நமக்கு என்ன வரும் நாட்கள் இருக்கிறதே ஒரு மாசம் தான் கையில இருக்கு. அவ்வளவுதான். கரெக்டா 30 நாள் இருக்கு. இந்த 30 நாள்ல எவ்ரி 2-3 டேஸ் ஒரு ஏதோ ஒரு ஐடியா மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வேவ் ஆஃப் சம் கைண்ட் ரிப்பிள்ஸ். வேவ் இல்லைனாலும் ரிப்பிள்ஸ் இல்ல. இப்போ ஆமா, இப்போ இன்னும் நம்ம இவங்க ரெண்டு பேர் பத்தி தான் பேசியிருக்கோம். இன்னும் டிவிகே இருக்காங்க, என்டிகேக்கும் இருக்காங்க. இப்போ டிவிகே 15% மேல தாண்டிட்டானா தட் வில் பி டெட்ரிமெண்டல் டு டிஎம்கே. சரியா? என்டிகே 10% மேல தாண்டிட்டானா தட் வில் பி டெட்ரிமெண்டல் டு என்டிஏ. ஓகே. சரியா? ஏன்னா லைக் மைண்டட் ஓட்டர்ஸ். சரி. ஓகே, சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபேக்டர்லாம் கூட இருக்கு. அவங்க எப்படி பண்ண போறாங்க சொல்லி. ஓகே. ரைட். இப்போ டிவிகே 15 அஸ்யூம் பண்ணியிருக்கோம். 15க்கு மேல அவன் ஒவ்வொரு பர்சன்டேஜும் வாங்குற பர்சன்டேஜும் இட் வில் பி டெட்ரிமெண்டல் டு டிஎம்கே. அதே மாதிரி கீழே வந்தா அது இட் வில் பெனிஃபிட் டிஎம்கே. இட் வில் பெனிஃபிட் டிஎம்கே. அதே மாதிரி என்டிகே கீழே போனானா இட் வில் ஃபேவர் என்டிஏ. என்டிகே மேல போயிட்டானா இட் வில் பி டெட்ரிமெண்டல் டு என்டிஏ. சரி. ரைட். இன்னைக்கு மெட்ராஸ்லாம் கூட நிறைய தொகுதியில் என்டிகே இஸ் கோயிங் டு மேக் பிக் இன்ரோட்ஸ் அலாங் வித் டிவிகே. ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக கேண்டிடேட் செலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ரைட். அது வந்து இப்போ முன்னாடிலாம் டி நகர், மயிலாப்பூர், வேளாச்சேரிலாம் இப்போ வந்து ஒரு 3 மாசம் முன்னாடி கன்ஃபார்மாக என்டிஏ சீட் ஆயிடுது. ஆனால் இப்போ வந்து இப்போ என்டிகே அங்கே போட்ட கேண்டிடேட்ஸ்னால ட்ரெண்ட் மாறலாம் அவங்களுக்கு. ஓகே. ரைட். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு.
ஸோ இவங்க 2 பேரும் தான், அதாவது டிவிகே ப்ளஸ் என்டிகே எப்படி போல் பண்ண போகிறாங்க, அதுதான் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேயோட ஃபைனல் ஃபிகரை நிர்ணயம் பண்ண போகுது. இன்னும் என்டிகே மட்டும்தான் கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க. ஆமாம், டிவிகே சைட்லேருந்து இன்னும் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லை. எஸ். அப்போ அதை irrespective ஆஃப் த கேண்டிடேட் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் டிவிகே விஜய் வந்து பெரம்பூரில் நின்னாருன்னா, ம். நம்ம டிஎம்கேக்கு 30 சீட்டு கொடுத்தோம் நம்ம சென்னை ரீஜனில். ஆமா. அது இன்னும் கீழே போக வாய்ப்பு இருக்கு, 24 கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பேலன்ஸ் வந்து அந்த- டிவிகேக்கு போகும் அல்லது என்டிஏ அது எப்படி வேணுமாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். எப்படி வேணுமாலும் போகலாம். ஏன்னா இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் 55-30, அதாவது 55% ஓட்ஸ் வந்து டிஎம்கே வாங்குவான், 30% ஓட்ஸ் தான் என்டிஏ வாங்கும். அதுதான் இன்னைக்கெல்லாம் நிறவரம். ஆனால் விஜய் உள்ளே போகிறான், போயிட்டு அந்த டிஎம்கேயோட 55 வந்து உடைச்சிட்டு அவன் 24 வாங்க போகிறானா, 25 வாங்க போகிறானா, இல்லைன்னா 15ல நிற்க போகிறாரா. ஸோ அதுதான், இல்லைன்னா அவன் 30 வாங்க போகிறாரா. ஸோ 30 வாங்கிட்டா 3 பேர் 30. லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். அதாவது கன்ஃபியூஷன், இது வந்து செஃபாலஜிஸ்ட் நைட்மேர் இந்த எலெக்ஷன் ஒரு விதத்துல. ஆமா, செஃபாலஜி நைட்மேர் வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி ஓகே இவங்க 2 பேரும் they are creating an அவ்வளவுதான். பட் ஈக்குவலி ஒரு பார்வையாளராக எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். யாரால ப்ரெடிக்ட் பண்ண முடியலையோ அப்ப கடைசி வரைக்கும் நம்ம வந்து என்ன நடக்க போறது அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட இருப்போம். Correct. இது ஸ்வீப்டா, இதுல வந்து ஒண்ணுமே யோசிக்கிறதுக்கே ஒண்ணுமில்ல, அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அல்லது இவங்க தான் ஜெயிக்க போறாங்க. இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ சுபாஷ். பல புது பரிமாணங்களை இதுல கொண்டு வந்திருக்கீங்க. we will talk. நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து டிவிகே பத்தியும் என்டிகே பத்தியும் ஒரு டிஸ்கஷன் ஒன்று வைப்போம் தனியா. நம்ம தனியா ஒரு எபிசோட் அவங்க 2 பேரும் ஃபோக்கஸ் பண்ணி வைக்கலாம் கட்டாயம். ஏன்னா அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து they are going to determine who's going to win or who's going to lose. ஜெயிக்க போறாங்களோ இல்லையோ, கரெக்ட், யார ஜெயிக்க வைக்க போறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். கரெக்ட். ஓகே, வண்டர்ஃபுல். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.